ஒரு குதர்க்கமா கேள்வி. அதான் நிறைய பேர் நம்ம நினைப்போம், நம்ம தான் ரொம்ப குதர்க்கமா பேசுறோம், குதர்க்கமா கேள்வி கேட்டு மடக்கிறோம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா அந்த காலத்துல செய்திருக்கான் பாருங்க சதுசேயர். இதை விட ஒரு கேவலமா குதர்க்கமா அந்த உயிர்ப்பை பற்றி கேவலப்படுத்தி பேசவே முடியாது. அவனா சொல்றான், இயேசுநாதரே, ஒரு பெண் மகப்பேரின்றி அவனுடைய கணவன் இறந்து விட்டால் மோயிசன் காலத்துல ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் என்றால், அந்த இறந்து போன அந்த மனிதனுடைய தம்பி, அதாவது அந்த பெண்ணுக்கு கொழுந்தனன், அந்த பெண்ணை மணந்து ஒரு வாரிசை வாழ்வை கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் கருத்தை வைத்திருக்கிறார்கள். இப்படி அந்த சகோதரர்கள் 7 பேருமே அந்த பெண்ணை ஒருத்தரை மாத்தி அடுத்து செத்து போறாங்க. செத்து போக அந்த பெண்ணை கல்யாணம் பண்றாங்க. திருமணம் செய்த பிறகு எல்லாமே ஒருத்தருக்கும் குழந்தை இல்லை, 7 பேருமே செத்து போறாங்க. இந்த பெண்ணும் செத்து போகிறாள். மோட்சம் சொல்றீங்களா இயேசுநாதரே, மோட்சத்துல இந்த பெண், இந்த ஒரு பெண் இந்த 7 ஆண்களை சகோதரர்களை மணந்து மகப்பேரின்றி செத்து போனாலே மோட்சம் சொல்றீங்களா, அந்த மோட்சத்துல இந்த பெண் யாருக்கு மனைவி ஆயிருப்பான்? எவ்வளவு பெரிய கேள்வி பார்த்தீங்களா? எவ்வளவு குதர்க்கமா கேவலமா கேட்கலாம் பாருங்க இயேசுநாதர். அப்பதான் இயேசு சொல்கிறார், அறிவிலிகளே, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல பெண் கொண்டு கொடுத்து வாழ்வது போல் மேல் உலகத்தில் இல்லை. இங்க இருக்கிற வாழை மரம் கட்டி பந்தல் போட்டு மேளம் தாளம் எல்லாம் அடித்து விருது போட்டு கொண்டாடுவது போல அங்க திருமணம் எல்லாம் இல்லை. அங்க பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. எல்லாரும் வானத்தூதர்களை போல் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே வானத்தூதர்களை போல வாழ விரும்புகிறவர்கள் அந்த நிலை வாழ்வை நாமும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் மிக தெளிவாக இங்கே நமக்கு எடுத்துக் கூறுகிறார்.